வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் அம்லிப் 5 டேப்லெட்டோட பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அம்லிப் 5 டேப்லெட் இதில் அம்லோடிஃபின் 5 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரையை சிப்லா அப்படிங்கிற கம்பெனி தயாரிக்கிறாங்க. இந்த அம்லிப் 5 டேப்லெட்டில் அம்லோடிஃபின் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குல்ல, இந்த மருந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர் அப்படின்னு ஒரு வகையை சேர்ந்தது. இது பொதுவாக எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும், அதாவது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்து பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடிய ஒரு மாத்திரையாக இந்த அம்லிப் 5 டேப்லெட் இருக்குது. மேலும் ஆன்ஜைனா அப்படின்னு சில பிரச்சனை ஏற்படும், அதாவது ஹார்ட் ரிலேட்டட் செஸ்ட் பெயின், நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கும் பிளட் ப்ரெஷரை குறைச்சி மேலும் பார்த்தீங்கன்னா இதயத்தோட ஒர்க்லோட குறைக்கக்கூடிய ஒரு மாத்திரையாக இந்த அம்லிப் 5 டேப்லெட் இருக்குது. மேலும் இதை ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த மாத்திரை பயன்படுது. அதனால் இந்த மாத்திரை ஒரு உயிர்காக்கும் மாத்திரை. டாக்டர் சொன்ன அளவை விட அதிகமாகவோ அல்லது டாக்டரோட பரிந்துரை இல்லாமலோ இந்த மாத்திரையை எடுத்துக்க கூடாது. மேலும் இந்த மாத்திரையை உணவுக்கு முன்னோ அல்லது உணவுக்கு பின்னோ டாக்டர் எப்போ சொல்கிறாங்களோ, ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை எடுத்துக்க சொல்கிறாங்களோ அதை சரியான வேலையில் நீங்கள் எடுத்துக்காங்க. சரி, இந்த மாத்திரைக்கு சில காமனான சைடு எஃபெக்ட் இருக்குது. ஆனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியே அதை அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிடும். வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். அந்த மாதிரி காமன் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி, ஃபேட்டிக், நாசியா, வாமிட்டிங், அப்டோமினல் பெயின், ஸ்லீப்னஸ், எடிமா போன்ற காமனான சில சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படலாம். அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. மேலும் இந்த மாத்திரைனால எந்த ஒரு மருந்து மாத்திரையுமே டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் வாங்காதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. எல்லா மருந்து வாங்கும் போதும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல ஒரு சேஃபான இடத்துல ஸ்டோர் பண்ணுங்கள். குறிப்பாக சன்லைட்டில் படாத அளவுக்கு ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.